Good day to all. இப்போ நம்ம வந்து மந்த்லி அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மந்த்லி அசஸ்மெண்ட். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பிக்சர் கிளிக் பண்ணணும். எந்த பிக்சர் வந்து அந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து இந்த பிக்சரை கிளிக் பண்ணணும். அந்த சென்டென்ஸோட மீனிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிக்சரும், இன்னொரு பிக்சர் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பிக்சர் இருக்கும். நம்ம எந்த பிக்சர் வந்து அந்த சென்டென்ஸுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த பிக்சரை டிக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் கரெக்ட் த வேர்ட். அதாவது பின்னாடி 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்கெட்டில். அதில் வந்து விச் வேர்ட் வந்து அந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா, இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த டென்ஸுக்கு உண்டான வேர்டை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து மேட்ச் பண்ணுறோம். இது உங்களுக்கு தெரியும். How to match the picture with that word. The next one. Complete the sentence with the correct. The same one. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஷின் மாதிரி தான். இது வந்து choose and tick the correct sentence for the picture. ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டு பிக்சர் டிக் பண்ணணும். இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்கு எந்த சென்டென்ஸ் வந்து வரும்னு சொல்லி சென்டென்ஸை சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது அதே தான். பிக்சர் நல்லா பார்க்குறோம். 3 சென்டென்ஸை ரீட் பண்ணுறோம். Which sentence is apt for the picture? Which one is apt for the picture? கண்டுபிடிச்சு அந்த பிக்சரை டிக் பண்ணிக்கிறோம். ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். சரிங்களா? ரோஸ் அப்படின்னா நோஸ். அந்த மாதிரி அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு எந்த வேர்டு மேலே கொடுத்துருக்கிற வேர்டில் எந்த வேர்டு வந்து கரெக்டாக ரைமிங் வேர்டை வரும் பார்த்து அந்த வேர்டை டிக். இதில் பார்த்தோம்னா திருப்பியும் டென்சஸ் வந்துடுது. அந்த சென்டென்ஸுக்கு உண்டான டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னு பார்க்குறோம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் கோஸ் வருது, கோ வருது. அப்போ என்ன பண்ணணும்? சிங்குலர்னா கோஸ் போடணும், ப்ளூரல்னா கோ போடணும். அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி போட்டு போகிறோம். நெக்ஸ்ட் ஒன். Reread the given sentence with the opposite of the underlined word. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை எழுதுகிறோம். அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸை சின்ன சின்ன பார்ட்டாக 4ஆக பிரித்து மாற்றி கொடுத்துருக்காங்க, ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 4, 5 சின்ன சின்ன வேர்ட்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் the sentence with the correct synonym of the underlined word. அண்டர்லைன் பண்ண வேர்டோட சினானிம்ஸ் வர மாதிரி மேலே இருக்கிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டுக்கு பதிலாக அந்த சினானிம் வர்ற வேர்டை போட்டு ரீரீட் பண்ணுறோம். Complete the sentence using the correct form of the word. அதை ப்ராக்கெட்டில் கோன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல ப்ரெசென்ட்னா கோ அல்லது கோஸ் வரும், பாஸ்ட்னா வென்ட் வரும். நம்ம ப்ரெசென்ட் வருமா பாஸ்ட் வருமா டிசைட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற நவுன் வந்து சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெர்போட ஃபார்ம் ப்ரெசென்ட் ஃபார்மாக பாஸ்ட் ஃபார்மான்னு பார்த்து போடணும். நெக்ஸ்ட் ஒன். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். கீழே வந்து இந்த பேசேஜை ரீட் பண்ணுறோம். கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற ஆன்சர் வந்து மேலே இருக்கிற பேசேஜ் இருக்கும். அதை ஒரு ஆன்சரை கொடுக்குறோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு புக் மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கூட ஆன்சர்ஸை எழுதிட்டு வர்றதுக்கு அவங்கள வந்து